ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவுல அந்த லேண்ட்லார்ட் வந்துட்டு சாங்காய் சிட்டில இருந்து வந்திருக்க நம்ம சென்னியும் ஷானையும் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே அந்த ஹை லெவல்ஸ்ல இருக்கவங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இடத்துல இருக்கவங்களுடைய லெவல் வந்துட்டு இந்த ஆர்ஜின் லேண்ட்ல இருக்க ஜீனியஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, காட்டுக்கு ராஜாவான சிங்கம் இல்லாத நேரத்துல குரங்கு வந்துட்டு தன்னையே பவர்ஃபுல் நினைச்சுக்குமா. உடனே அங்க இருந்த லேடியும் அவங்க ரெண்டு பேரும் ஆர்ஜின் லேண்ட்ல இருந்த ஜீனியஸை பார்த்தா கதி கலங்கி போயிடுவாங்க. உடனே சென் வந்துட்டு காட்டை சுத்தி பார்த்துட்டு, இந்த வழியை யாருமே பயன்படுத்தல, நீ இந்த பக்கமா போ, நான் வந்துட்டு அந்த பக்கமா காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லலாம். ஷானும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள என்டர் ஆக அந்த 7 மெம்பர்ஸ்க்கும் இவனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வருது. அடுத்த நிமிஷமே அவன் எதையும் நோட்டீஸ் பண்றான். ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை தூரத்துல இருந்து யாரோ வாட்ச் பண்றாங்க. ஆனா அவங்கள நம்ம ஹீரோவால சென்ஸ் பண்ண முடியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த லெவல் கப் ரொம்பவே அதிகம். உடனே லேண்ட்லார்ட் வந்துட்டு, நான் ஸ்ப்ரெட் பண்ண மென்டல் பவரை அவன் டிடெக்ட் பண்ணிட்டான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மென்டல் டைப் யூஸ் பண்ற ஒரு ஜீனியஸ் இந்த இடத்துக்கு வருவானா. இதே நேரத்துல நம்ம ஹீரோ போற வழியில எக்ஸாட்டிக் பிளான்ஸ் இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் அவனுடைய லார்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ங்கிற ஸ்கில் யூட்டிலைஸ் பண்ணி அந்த பிளான்ஸை இவனுக்காக வழிவிட வைக்கிறான். அப்படி ஈஸியா அந்த இடத்த தாண்டி போக இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க எக்ஸாஸ்டிக் பிளான்ட் வந்துட்டு இவனுக்காக வழிவிடுதுங்களா. ஒருவேளை உட் ஸ்பிரிட் ஜீனோட அவன் ஃபியூஸ் ஆயிருப்பணும்னு நினைக்க, பதிலுக்கு இன்னொருத்தரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அவன் பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணவன், அதனால எந்த ஒரு ஜென்ஃபியூஷன் கீழே அவன் போல. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறப்போ அப்பதான் சிட்டிலோட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த பையன் வந்துட்டு யூஸ் பண்ணது மென்டல் பவர். இந்த அளவுக்கு அது எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. அவனை சுத்தி இருக்க பிளான்ட் மேல மென்டல் பவரை யூட்டிலைஸ் பண்ணி அதுங்களை வழிவிட வச்சிருக்கான். இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மென்டல் பவர் யூட்டிலைஸ் பண்ணணும்னா அவனுடைய பிசிக் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கணும். இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுறான். எக்ஸாட்டிக் பீஸ்ட் ஜோன். ஆக்சுவலா அந்த இடத்துல நிறைய பீஸ்ட் இருக்கு. எல்லாமே அட்வான்ஸ் லெவல் 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கு. நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றது கிறிஸ்டல் பியர். அட்வான்ஸ் லெவல் 5th ரேங்க். ஒரே பஞ்சில் அதை நாக் அவுட் பண்ணிடுறான். இதன் மூலியமா கிறிஸ்டல் பியருடைய கோடெக்ஸ் அன்லாக் பண்ணிடுறான். அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோடைய பாடி வந்துட்டு ஹார்டா மாறுது. அடுத்ததா ஒரு டெட் ஸ்பைடரை கில் பண்றான். இதன் மூலியமா அதோடைய கோடெக்ஸும் அன்லாக் பண்ணி டெத் என்டாங்கிள்மெண்ட்ங்கிற ஒரு ஸ்கில்ல அப்டைன் பண்றான். இதை பயன்படுத்தி அவனுடைய இறைய ஃபைபர் த்ரெட் மூலியமா கேப்சர் பண்ண முடியும். அடுத்ததா ஒரு கிக்க லான்ச் பண்ணி பிளாக் பாய்சன் பீய டிஃபீட் பண்றான். இதன் மூலியமா அதோடைய கோடெக்ஸும் அன்லாக் பண்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய டீத் நெயில்னு சொல்லிட்டு எதுல வேணும்னாலும் டெட்லி வெனம ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு வழியா அங்க இருக்க எல்லா பீஸ்டையும் அவன் போட்டு தள்ளிட. உடனே சிட்டிலோட வந்துட்டு நம்ம சென் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ பீஸ்ட் கொன்னது போதும், இமீடியட்டா நீ ஃபைனல் ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆகுன்னு சொல்ல. ஆக்சுவலா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவன் பீஸ்ட கொன்னு அதோடைய கோரை கலெக்ட் பண்றான்னு நினைச்சுக்கிட்டாரு. இது கேட்டு நம்ம சென்னுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பீஸ்ட கொன்னா அவனுக்கு கோடெக்ஸ் கிடைக்கும். ஆனா அவன் வந்துட்டு இப்ப சிட்டி லார்டுடைய ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். அதனால அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த 3rd ஸ்டேஜுக்கு வெளியில நிக்கிறான். ஆக்சுவலா அதுக்குள்ள ஒரு டீமன் ஏப் இருக்கு. அப்பதான் அங்க ஒரு போர்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த பட்டனை பிரஸ் பண்றதன் மூலியமா கேஜுக்குள்ள கேப்சரா இருக்க டீமன் ஏப் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடும். அதோடைய டெம்பர் வந்துட்டு ரொம்ப வயலண்டா இருக்கும். எக்ஸாக்டா அது இப்போ அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க்ல இருக்கு. அதோடைய பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட்டான அட்டாக், டிஃபென்ஸ், ஸ்பீட் மூணுமே ரொம்ப ஹையா இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா இதை டீமா ஃபேஸ் பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும், அப்ப இதுதான் ஃபைனல் பாஸா? என்னுடைய பயாலஜிக்கல் லெவலை விட இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஆனா என்கிட்ட சோசியல் அனிமலுடைய ஆட்ரிபியூட் இருக்கு. அதை வச்சு பார்த்தா நான் தான் இதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். இதே நேரத்துல அந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்ட அந்த டோரும் ஓபன் ஆகுது. அதுல இருந்து அந்த ஏப்பும் ஆக்ரோஷமா வெளியில வர இதை பார்த்துட்டு இருக்க அந்த ஹையர் லெவல்ல இருக்கவங்களும் அந்த பொடியனுக்கு ரொம்பவே தைரியம் தான். டீமன் இப்ப தனியால சேலஞ்ச் பண்ணிருக்கான். அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு கான்பிடென்ட் வந்துச்சுன்னு தெரியல. பதிலுக்கு இன்னொருத்தரும் அவன் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்களாங்கிறப்போ அந்த ஏப்பும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. பதிலுக்கு அவனும் கைய மட்டும்தான் நீட்டி இருப்பான். அதுக்கே அது பீஸ் ஆகிடுது. அடுத்த நிமிஷமே சிஸ்டம்ல டீமன் இப்ப டிஃபீட் பண்ணிட்டீங்க, கோடெக்ஸ் அன்லாக் ஆயிடுச்சுன்னு வருது. இதன் மூலியமா பீக் ஸ்டேட்ங்கிற ஒரு பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட் கிடைக்குது. அது நம்ம ஹீரோவுடைய அட்டாக், டிஃபென்ஸ், ஸ்பீட் மூணுத்தையுமே ரேபிடா இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இதை பாக்குற அந்த 4 பேருமே வாயை பொழந்துடுறாங்க. ஏன்னா பெர்ஃபெக்ஷனா இருக்கான். டீமின் எப்ப அவன் வெறும் பஞ்ச்ல நாக் அவுட் பண்ணிருக்கான். இவன் மனுஷனே கிடையாது, மான்ஸ்டர் அப்படிங்கிறப்போ இதை பார்த்த சிட்டிலோடும் எக்ஸைட்மெண்ட்ல அந்த சைன் போர்டை உடச்சி எறிஞ்சிட்டு அந்த கேஜ்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கும். இந்த ஃபைனல் ஸ்டேஜுடைய பாஸா நீ தான் இருக்க போற. மத்தவங்க எல்லாரும் டீமா இருந்து உன்னை சேலஞ்ச் பண்ண போறாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்துட்டு, ஓ அப்போ இந்த இடத்துல நான் தான் பாஸ் மான்ஸ்டரா, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு
அந்த கேஜ்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த 7 ஜீனியஸ் உடைய பிரசன்ஸ ஃபீல் பண்றான். ஆனா அந்த இடத்துக்கு ஷான் வரலங்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு யோசிக்க இந்த சீன் அப்படியே கட் பண்ணி நம்ம ஷான் இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அவ ஃபாரஸ்ட்க்கு நடுவுல நின்னுட்டு எதையோ லிசன் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவ எப்பயுமே பீச்ல கேக்குற அதே சத்தம், கிரேட் காட் அவேக்னிங் ஆல் திங் ரிவீவ் வெல்கம் டு த லைட்னு சொல்லிட்டு அந்த சிம்பிள் வர இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.